மக்களை எம்ஜிஆர் அவர்களோட சாதனையை தளபதி விஜய் அவர்கள் முறியடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குதுங்க. அப்படி என்னடா தகவல் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே ஓட்டு வாங்கினது பார்த்தீங்கன்னா 33.5% ஒரு ஓட்டு வாங்கியிருக்காப்புல. ஆனால் இப்போ தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா 34.8% வாக்கு வாங்கியிருக்கிறாரு. இன்னுமே கவுண்டிங்கில் போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு சில இடங்கள்ல எல்லாம் வாக்கு எண்ணிக்கையெல்லாம் போயிட்டு இருக்குது. முழுசா முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா டீட்டெயிலும் தெளிவாயிரும். ஆகவே மக்களே, தளபதி ரசிகர்களே, தளபதி தொண்டர்களே, அண்ட் தளபதியை தப்பா பேசினவங்களே, தளபதியை எப்போ பார்த்தாலும் திட்டிட்டு இருந்தவங்களே எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆக போறாரு அப்படிங்கிற ஒரு அருமையான செய்தியோட தாங்க வந்திருக்கேன். சீரியஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க. இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். அதாவது தளபதி விஜய் அவர்களை இவ்வளோ நாளாக திட்டிட்டு இருந்தீங்களா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இனிமேலாவது திட்டுங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சரியாக ஆட்சி செய்யலை அப்படின்னு சொன்னால் அவங்கள எதிர்த்து கேள்வி கேளுங்க. தயவு செஞ்சு கேள்வி கேளுங்கப்பா, எங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி வேணும் அப்படிங்கிறதான் என்னோடதும் கூட. தளபதி விஜய் அவர்களே தப்பு செஞ்சாலும் கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்காம மட்டும் இருந்துடாதீங்க. கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும். கொஞ்ச நாளைக்கு எல்லாம் தலைமறைவாக இருப்பீங்க, மறுபடியும் எல்லாருமே லைனுக்கு தானே வருவீங்க. வந்ததுக்கப்புறமா எல்லாம் கேள்வியெல்லாம் கேளுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் சொல்லிடுறேன். மக்களை, இது வரைக்கும் தளபதி விஜய் அவர்களோட தவேக கட்சி பார்த்தீங்கன்னா 107 தொகுதிகள் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் இருக்காங்க. டிஎம்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 73 தொகுதிகள் ஜெயிச்சிருக்கிறாங்க. அடுத்தது ஏடிஎம்கே இருக்கிறாங்க. ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா 54 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாவங்க. சீமானவர்கள் இந்த தடவை எதுலேயுமே ஜெயிக்கல. அவரோட தொகுதியிலேயாவது அவர் ஜெயிச்சிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குங்க. அவரோட ஐடியாலஜியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாகவே. அவர் ஜெயிச்சு அட்லீஸ்ட் அவரோட இது மாதிரிலாம் இருக்குப்பா அப்படிங்கிறத ஏதோ ஒரு தொகுதியில் செயல்படுத்தி காட்டினா கூட நம்மளுக்கு மக்களுக்கு கூட தெரிஞ்சிடும். ஓகே, இது ஒரு மாதிரி பண்ணுறாப்புல அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கும் தெரியும். ஆனால் அதை அவர் மிஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சீமானவர்களோட தொகுதியில் மெஜாரிட்டியில் பார்த்தீங்கன்னா பிரபு அவர்கள் ஜெயிச்சிட்டாப்புல. மக்களை, சீரியஸாகவே பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் களம் அரசியல் வரலாற்றிலேயே மிக முக்கியமான தேர்தல் களம் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். மக்களை, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎம்கே தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிற மெஜாரிட்டி பீப்புள் சொன்னாங்க. அதாவது அரசியல் கருத்து கணிப்பு சொல்கிறவங்களிருந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் அதை தான் சொன்னாங்க. ஆனால் அப்படி நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே நடக்கலையே. செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் வாங்கும். அதாவது டிவிகேவெல்லாம் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு, அதாவது டிவிகே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 107 தொகுதிகளில் மெஜாரிட்டி காட்டியிருக்காங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் ஒரு 4 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. விசிகே 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. முஸ்லீம் லீக் பார்த்தீங்கன்னா 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. தேமுதிக ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில சுயேட்சை வேட்பாளர் கூட ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாப்புல. இவங்கெல்லாம் ஒருவேளை விஜய் அவர்கள் கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்னு சொன்னா தளபதி விஜய் அவர்கள் தாங்க இங்க சிஎம். 2026 31 வரைக்கும் சிஎம் அப்படிங்கிறது கண்டிப்பா விஜய் அவர்கள் தான். அதுக்கு மேலே இவரோட ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாற்றிக்கோங்கப்பா. இல்லை, இவரோட ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அப்படியே தொடருங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கருத்தும் இருக்குது. பர்சனலாக நான் ஒரு சில பேருக்குலாம் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் அப்படிங்கிற பேருக்காக தான் நீங்கள் எல்லாருமே வாக்களிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரியுங்க. பர்சனலாக அதுதான் உண்மையும் கூட. இங்கே இருக்கிற நிறையா குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா குட்டி குழந்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளீஸ் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட கேன்வாஸில் ஈடுபட்டாங்க. அதை எல்லாமே அவங்க கியூட்டாக எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தன் குழந்தைக்காக நிறைய பேர் இந்த தடவை ஓட்டும் போட்டிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒருத்தருக்காக பார்த்தீங்கன்னா எந்த தொகுதியில் யார் வேணாலும் நில்லுங்கப்பா, விசில் சின்னத்தில் நீங்கள் யார் நின்னாலும் நான் அவங்களுக்கு ஒரு குத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா தொகுதியிலையும் பாரபட்சம் பார்க்காம ஒரு குத்தி வச்சிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான காரணம் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த தேர்தல் களம் நிறைய விஷயங்களை மாற்றி இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸ்டாலின் அவர்களுங்க அதாவது குளத்தூர் தொகுதியில் தோத்துட்டார் அப்படிங்கிறது உங்களால் நம்ப முடியுதா? அதே மாதிரி டிவிகேல முக்கியமான நிறைய நபர்கள் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் டிவிகேல அடிமட்ட லெவலில் எக்கச்சக்கமான பேர் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்போ ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது கூடுதல் சந்தோஷம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவராகட்டும், அயன் தேய்க்கிற கடையில் வேலை செய்கிறவராகட்டும், இவங்க எல்லாமே இந்த தடவை எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நின்னாங்க. அவங்க எல்லாருமே ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தோத்துட்டார் இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் பவர் எடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இனி விஜய் அவர்கள்கிட்ட வெற்றி பெற்ற வேட்பாளர்களாக இருப்பாங்கல்ல, அவங்களை எல்லாம் பாதுகாக்கிறதே விஜய் அவர்களுக்கு பெரிய குறிக்கோளாக இருக்கும் போல் இருக்குது. இப்போ தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டிலேருந்து கிளம்பிட்டாரு. ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான வரவேற்பு கொடுத்தாங்க. விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ தன்னோட அப்பா அம்மாவை எல்லாம் பார்த்து விஷஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் போறாப்புல.
கண்டிப்பாக எனக்கு வந்து பர்சனலாக இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. நான் சின்ன வயசுலேருந்து ஒருத்தரோட ரசிகராக இருந்திருக்கிறேன். அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது நான் வந்து பிளாங்காக போயெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட்லாம் பண்ணல. அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுறேன். நிறைய விஷயங்களை நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் இதெல்லாம் பண்ணலாமே, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, நானும் எதிர்த்து எக்கச்சக்கமான கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபுல்லாக போயெல்லாம் அவருக்கு பிளாங்காக சப்போர்ட்லாம் பண்ண வேண்டாங்க. அவர் வந்து என்ன தப்பு பண்ணாலும் அவரே எதிர்த்து கேள்வி கேளுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்களும் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். நீங்கள் ஏதாவது அவங்க தப்பு பண்ணால் கூட மறக்காமல் கேள்வி கேளுங்க. ஒரு ரசிகராக இருந்துட்டு விஜய் அவர்கள் என்ன பண்ணாலும் சரி அப்படிங்கிற பிம்பத்துக்கு மட்டும் வந்துடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து ரசிகராக இருந்திருக்கிறீங்க, அவர் என்ன பண்ணாலும் ரசிச்சிருக்கிறீங்க. ஆனால் இப்போ வந்து அவர் சிஎம் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் இருக்கிறாப்புல. அதனால் அவர் என்ன பண்ணாலும் சரிங்கிறத மட்டும் நம்பாதீங்க. உங்கள் மனசுக்கு அது சரின்னு படுதா இல்லை உண்மையாகவே அது சரியா அப்படிங்கிறத தயவு செஞ்சு ஆராய்ஞ்சிட்டு இனிமேல் அவங்க அடுத்தடுத்த நகர்வுகளை எல்லாம் நீங்கள் நகர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பர்சனலாக எனக்கு தோணுது. அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஜெயிக்கவே மாட்டாப்ல, அவர் ஒரு சீட்டு கூட வாங்க மாட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா. அவங்கெல்லாம் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா யாரையுமே அண்டர்ஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. விஜய் அவர்கள் பாலிடிக்ஸில் நின்றதுக்கப்புறமா அவருக்கு அகேன்ஸ்டாக எக்கச்சக்கமான கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டாங்க. நிறைய பேர் பதிவிட்டாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனால் யாரையுமே அண்டர்ஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் அவங்களும் கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற இந்த நேரத்தில் நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. அதாவது சரத்குமார் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டார் விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை இதுக்கு முன்னாடி முன் வச்சாப்ல. அடுத்தது ரங்கராஜ் பாண்டே இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா 10 சீட்டு கூட விஜய் அவர்கள் ஜெயிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சாப்ல. அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் பார்த்தீங்கன்னா வெறும் அட்டை தான் விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சாப்ல. நயினார் நாகேந்திரன் பார்த்தீங்கன்னா நயன்தாராவுக்கு வருகின்ற கூட்டத்தை விட கம்மி தான் விஜய்க்கு அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு சில விஷயங்களை சொன்னாப்புல. அப்புறம் இபிஎஸ் அவர்கள் வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டார் விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னாப்புல. விஜய் அவர்களுக்கு வருவதெல்லாம் விசிலடிக்கும் கூட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி தொல் திருமாவளவன் அவர்களும் ஒரு கருத்தை முன் வச்சாப்புல. களத்தில் இல்லாதவங்க எல்லாம் அரசியல எப்படி ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சாங்க கனிமொழி அவர்கள். டிவிக்கே ஒரு தற்குறி கூட்டம், அணில் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமா எதிர்த்தாங்க. நீங்க சொல்ல போனா டிவிக்கே பயங்கரமா எதிர்த்ததே யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சீமான் அவர்கள் கட்சி தாங்க. சாட்டை துருமுகரும் நிறைய விஷயம் சொன்னாரு. இதுல ஒரு சில அரசியல் பிரமுகர், அதாவது பாண்டேவெல்லாம் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, டிவிக்கே 10 சீட்டு கூட ஜெயிக்காதப்பா, 10 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிச்சுன்னா இனிமேல் நான் அரசியல் கருத்தே பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இனிமேல் நீங்கள் பேசுவீங்களா, அதை பேச மாட்டீங்களா அப்படின்னு தெரில. அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு ரிப்ளை கொடுத்துருங்க. நீங்கள் இனிமேல் அரசியல் கருத்து பேசுவீங்களா மாட்டீங்களா. ஏன்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 107 சீட் ஜெயிச்சிருக்கிறாப்புல. 10 சீட்டுக்கே நீங்கள் வந்து அரசியல் பேச மாட்டேன்னு சொன்னீங்க. இனிமேல் நீங்கள் வெளியே வர மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மக்களே, இந்த மாதிரி நிறையா கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. இதில் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான். ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை நம்பியிருக்காங்க. நம்பி தான் விஜய் அவர்களுக்கு இப்போ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை விஜய் அவர்கள் காப்பாற்றினா மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்க. இதுக்கு முந்தைய ஆட்சியில் இருந்ததையெல்லாம் திருப்பி ரிப்பீட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து அந்த பழைய பாலிடிக்ஸையே கொண்டு வராதிங்க. நிறைய இளைஞர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த இளைஞர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அரசியலுக்கு ஊக்கப்படுத்துங்க. அவங்க எல்லாரும் மக்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக பண்ணினதை விட வேற ஏதாவது புதுசாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். விஜய் அவர்களே கண்டிப்பாக வந்து விஜய் அவர்கள் இதெல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவர் கண்டிப்பாக பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. கடைசியாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஎம்கே ரொம்ப ரொம்ப பழமையான கட்சி, ஏடிஎம்கே அதுவும் ரொம்ப பழைய கட்சி. ஆனால் இந்த 2 வருஷம் கட்சி ஆரம்பித்து தேர்தலில் நின்று இப்போ வந்து சிஎம் ஆயிருக்காரு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாதுங்க. அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடியில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கும். சீரியஸாக இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வரலாற்றிலேயே நடந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை அப்படின்னு தாங்க சொல்லுவேன். இப்போ மோடி அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாப்புல. இன்னுமே அரசியல் பிரபலங்களாகட்டும், நடிகைகளாகட்டும் எல்லாருமே விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தடவை விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணமும் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து ஒர்க் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் அவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு பல லட்சம் செலவு பண்ணிட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க செலவு பண்ணி வந்து அந்த காசும் பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலையும் வேஸ்ட் ஆகலை. விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் விஜய் அவர்கள் லீடிங்காக போக போக பார்த்தீங்கன்னா எனக்கு இது உண்மையா பொய்யா, ஒருவேளை நம்ம கனவுல இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் எனக்குள்ளே தோணுச்சுங்க. அது வந்து எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா இந்த வெற்றியை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து சத்தியமாக எனக்கு வந்து சத்தியமாக தெரில. எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி டே இது பார்த்தியா
என்ன ஆச்சுன்னு பார்த்தியா, ரிசல்ட் பார் இப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு எக்ஸைட்மெண்ட்டில் கால் பண்ணேன். அவங்களும் எனக்கு கால் பண்ணாங்க. இந்த மாதிரி தான் இன்றைக்கி நாளே போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. இனி வந்து நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இவர் யாரு கூட கூட்டணி வைக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வரும். இவருக்கு மெஜாரிட்டி அமைக்கணும்னா 118 சீட் தேவை இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ 107 தான் அவங்ககிட்ட இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 11 சீட்டுக்கு வந்து 11 எம்எல்ஏக்கள் வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணணும். அதெல்லாம் யார் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வந்து அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். யாரெல்லாம் வரப்போகிறா அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்ப்போம். மக்களை இந்த அரசியல் களம் சீரியஸாகவே ரொம்ப அருமையான அரசியல் களமாக இருந்துச்சு. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா நானும் ஒரு சில அரசியலெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கெல்லாம் பெரிய அளவு அரசியல் நாலேஜெலாம் கிடையாதுங்க. எனக்கு அரசியல் பற்றி கற்றுக்கிறதுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பிடிச்ச ஒருத்தர் வந்து உள்ளே வந்திருக்கிறார் அப்படிங்கும்போது அதை பற்றி நானும் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாதுங்க. ஆனால் ஒரு சில விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. விஜய் அவர்கள் சிஎம் ஆக போகிறார் அப்படிங்கிறத நினச்சி கண்டிப்பாக உங்களோட மனநிலைமையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் என்ன தப்பு பண்ணாலும் கண்ணை மூடிட்டு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் இப்போ டிஎம்கேவை ஏடிஎம்கேவை எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சியையும் பாருங்கள். விஜய் அவர்களோட ரசிகர் கூட்டம் வந்து கண்டிப்பாக வந்து இதையெல்லாம் நோட் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவர் ஏதாவது தப்பு பண்ணுச்சுன்னா, அவங்க கட்சி ஏதாவது தப்பு பண்ணுச்சுன்னா தைரியமாக கேள்வி கேளுங்க. இதுதான் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களையும் திருத்திக்கிறதுக்கும் அவங்களும் பார்த்தீங்கன்னா தன்னோட அரசியலை வளர்த்துக்கிறதுக்கும் ஒரு உந்துகோலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தும் கூட. மறக்காம மக்களே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா ஃபாலோ பண்ணிக்கோங்க.